ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 27/12/2024 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, மாயா ரொம்ப ரொம்ப சக்திசாலி. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி அடிக்கும்னே தெரியாது. பாபா சொல்லுவார்ல, நினைவுன்ற தூக்கில் தொங்குங்கன்னு வேறு. அதே மாதிரி ஒரு ஃபேமஸான படம் ஒன்று இருக்கும். ஒருத்தன் ஒரு மரத்து கிளையில் தொங்குவான். கீழே முதல்ல வாயை திறந்துட்டுருக்கோம், பக்கத்திலே பாம்பு இருக்கும், மேலேருந்து ஒரு தேன் சொட்டும். அதை அப்படியே குடிச்சிட்டு இருப்பான். இது அங்கே வாழ்க்கை, கலியுகம் இப்படி தாங்க அப்படின்ட்டு யாரோ ஒருத்தங்க பேசுனாங்க. அது கருட புராணம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைவுன்ற யாத்திரையிலும் பாபாவுடைய ஞானன்ற தேனையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். கீழேயே இறங்கிடக்கூடாது. இறங்கினா முடிஞ்சு போச்சு. மாயா வாயை பொழந்துட்டு இருக்கும். முதலையோட பாபா அடிக்கடி சொல்லுவார் மாயாவை. ஸோ அதனால் பிரம்மா மேலே சந்தேகப்படுறதோ, சிவபாபா கிட்ட நான் நேரடியாக தொடர்பு வச்சுக்குவேன் அப்படிங்கிற எண்ணமோ ஒரு பொழுதும் வரக்கூடாது. ஏன்னா எல்லாமே மாயை, பாபா விட்டு போகிறதுக்கான வழி. கேள்வி: எந்த குழந்தைங்க தானாகவே அனைவரின் அன்பையும் தன் பக்கம் ஈர்த்துக்குவாங்க? பதில்: யாரு மற்றவர்களை ஒரு விஷயம் செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவர்கள்தான் அனைவராலும் நேசிக்கப்படுபவர்கள். ஸோ முதல்ல இந்த ஞானத்தை நீங்கள் தாரணை பண்ணி பிறகு மற்றவர்களுக்கு சேவை பண்ணணும், ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா இந்த ஞானம் முதல்ல உங்களுக்கு இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் ஒவ்வொருத்தருடைய அன்பையும் உங்களால் பெற முடியும். ஸோ ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி நீங்கள் மற்றவர்கள்கிட்ட சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா யார் உங்களை நம்புவா? அப்போ நீங்கள் ஒரு பண்டிதர் மாதிரி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். இதை படித்து ஒப்பிக்கிற பண்டிதர் இல்லை கீதா உபதேசம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது அது புரியுமா? அப்படியே பாவனையாக உட்காந்துட்டு அவங்களுக்கு வாயில் வந்ததெல்லாம் அவங்க குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் நடத்தையே மாறணும். ஓம் சாந்தி. அப்பா குழந்தைங்க கிட்ட கேட்குறார், அதாவது பரமபிதா ஆத்மாக்கள் கிட்ட கேட்குறார். பரமபிதா பரமாத்மா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறன்ற ஞாபகம் இருக்குதா? அந்த உணர்வில் தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா, இல்லை சும்மா ஏதோ சத்சங்கம் ஒரு தாத்தா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இங்கே அப்பா குழந்தைங்க உறவு. சிவபாபாவுக்கு தனக்கென்று சொந்த ரதம் இல்லை, அதாவது உடம்பு இல்லை. அதனால் இந்த பிரம்மாவுடைய நெத்தியில் புருவ மத்தியில் உட்கார்ந்துட்டுருக்கிறார். பாபாவே சொல்லியிருக்கிறாரு, நான் இவருடைய புருவ மத்தியில் உட்கார்ந்திருக்கிறேன், இவருடைய உடலை கடனாக எடுத்திருக்கிறேன்ட்டு. நான் மட்டும் இல்லை, இவருடைய ஆத்மா கூட இதே புருவ மத்தியில் தான் உட்கார்ந்துட்டு இருக்குது. பாபாவும் அதே புருவ மத்தியில் உட்கார்றார். ஸோ பிரம்மாவும் அந்த உடலில் புருவ மத்தியில் இருக்கார், சிவபாபாவும் இருக்கார். ஏன்னா நம்ம ஆத்மா தான், உடம்பு கிடையாது இல்லையா? ஒருவேளை பிரம்மா இல்லைன்னா சிவபாபாவும் இருக்க மாட்டார் இல்லையா? அந்த பிரம்மா உடலில் பிரம்மா ஆத்மா இல்லைன்னா சிவபாபா ஆத்மா எப்படி இருக்க முடியும்? இறந்துடுச்சு இல்லையா அந்த உடம்பு. அதுக்கப்புறம் சிவபாபாவும் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ பிரம்மா பாபாவுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்களா? பிரம்மா பாபா இல்லைன்னா சிவபாபாவே கிடையாது. ஸோ அதனால் யாராவது சொல்கிறாங்க, நான் சிவபாபா மட்டும்தான் நினைப்பேன், பிரம்மா பாபா நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், சிவபாபா எப்படி பேசுவார் அவர்கிட்ட? பிரம்மா வாய் வழியாக தானே பேச முடியும். ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் பாபா எப்படி நினச்சிங்க? மேலே இருக்கிறவருன்னு தான் நினச்சிங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் பாபா கூட நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்ட்டு. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உலகத்தில் யாருமே கடவுள் இங்கே இருக்கிறாரு, உங்கள் முன்னாடி இருக்கிறாருன்னு நினைக்கிறது இல்லை.
சும்மா ஒரு பாவனையில் வேணால் சொல்லலாம். ஆனால் இங்கே நிஜமாகவே அவர் எதிர உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, பிரம்மா இல்லைன்னா எப்படி உட்கார முடியும்? ஸோ இப்போ நீங்கள் ஒன்றும் சிவபாபா மேலே இருக்கிறதா நினைக்கிறது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் தான் சிவபாபா மேலே இருக்கார், அவருடைய ரூபம் இங்கே பூஜிக்கப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கணும். பாபா ஞானக்கடல். அப்போ பாருங்கள், பாபா பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கத்திலேயே சொர்க்கத்திலேருந்து கங்கையை பகீரதன் பூமிக்கு அழைச்சிட்டு வந்தான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ பகீரதன்றது பாக்கிய ரதம், பிரம்ம பாபா இல்லையா? ஸோ சொர்க்கத்தில் ஓடுற கங்கைன்றது ஞான கங்கை, அது சிவபாபாவோடு இருக்குது. அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு சிவனை தவம் செய்து பூமி தாங்காது, சிவன் தலையில் வச்சு அதை தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஓகே சொல்கிறார். ஆனால் சிவன் தலையிலேருந்து தான் கங்கையே வருதுன்றதை ரிவர்ஸில் போட்டாங்க. கங்கை எங்கேருந்தோ வந்து அவர் தலையில் வந்து விழுற மாதிரி காட்டிட்டாங்க. அப்படியே பக்தி பார்த்திங்கன்னா உல்ட்டாவாக வரும், ஞானத்துக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எல்லா மதத்துலேயுமே. ஸோ பாபா தான் ஞான கடல், ஞானம் நிரம்பியவர். ஸோ எங்கேருந்து இந்த ஞானத்தை பேசுகிறாரு? பிரம்மா உடம்புல இருந்து தானே பேசுகிறாரு. ஸோ அப்போ அந்த பிரம்மாவுக்குரிய மரியாதையே கொடுக்கல. நாங்கள் டைரெக்டாக சிவபாவே பார்த்துக்கணும். இந்த ஞானம் கூட உனக்கு எப்படி கிடைக்கும் பிரம்மா இல்லாமல்? இல்லை, நான் சிவபாபாவே நினச்சிக்கிறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, பிரம்மா சென்டருக்கு வர்றதே விட்டு போயிடுவாங்க. அப்போ எப்படி ஞானம் கிடைக்கும்? நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு பிரம்மா மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு. ஆனால் சிவபாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொன்னதே நான் இவர் மூலமாக தானே சொல்கிறேன், அப்புறம் என்ன நம்பிக்கை இல்லை? புரிஞ்சுக்கணும். பிரம்மா என்னைக்காவது சொன்னாரா நீங்கள் சிவபாபாவை நினைக்காதீங்க, என்ன நினைங்கன்னு சொன்னாரா? சிவபாபாவை நினைங்கன்னு தானே பிரம்மாவும் சொல்கிறாரு. அப்புறம் என்ன பிரம்மா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? சிவபாபா தான் அவர் மூலமாக சொல்கிறாரு, என்னை நினைங்க. இந்த மகா மந்திரத்தை பிரம்மாவாய் வழியாகத்தான் நான் கொடுக்குறேன். ஒருவேளை இங்கே பிரம்மா இல்லைன்னா நான் எப்படி இந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்க முடியும்? பிரம்மா இல்லைன்னா நீங்கள் எப்படி சிவபாபாவை முதல்ல சந்திக்க முடியும்? பிரம்மா மூலமாக தானே சந்திக்கிறீங்க. நந்தி இல்லாத சிவன் கோயில் இருக்குதா? இப்போ நந்தி மூலமாக தான் நீங்கள் சிவனையே, நந்தி காதில் வேறு போய் பேசுவாங்க, அப்போ தான் சிவனுக்கே கேட்குன்ட்டு. அது உண்மை தானே? பிரம்மாவுடைய காது வழியாக தானே சிவபாபா கேட்குறார். ஸோ பிரம்மா இல்லைன்னா நான் எப்படி மந்திரம் கொடுக்க முடியும்? எப்படி நீங்கள் சிவபாபாவை சந்திச்சிருக்க முடியும் பிரம்மா இல்லைன்னா? எப்படி அவர் யார் பிரம்மா மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க எப்படி என் பக்கத்தில் முதல்ல உட்கார முடியும்? பிரம்மா உடல் மூலமாக தானே உட்காடுறாங்க. ஆனால் மாயா நல்ல நல்ல மகாரதிகள் புத்தியிலெல்லாம் இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கி அவங்களுடைய முகத்தையே திருப்பிடுது என்னை விட்டு. அப்போ நாங்கள் பிரம்மாவையே நம்பலை அப்படின்னு சொல்கிறவங்களுடைய நிலை என்ன? ஸோ அப்போ பிரம்மாவை உதாசீனப்படுத்துகிறாங்கன்னா சிவபாபா கிட்டேருந்து அவங்களுடைய புத்தியை திருப்பிடுவாங்க. இப்போ அவங்க நிலைமை என்ன ஆகும்? எங்களுக்கு பிரம்மா மேலே நம்பிக்கை இல்லை, அவராக ஏதோ சொல்கிறாரு, இப்படிலாம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஏன்னா மாயா அப்படிப்பட்ட சக்திசாலி, முற்றிலும் உங்களுடைய முகத்தை அவர்கிட்ட இருந்து எட்ட திருப்பிடுது. இப்போ நீங்கள் சிவபாபாவை நேருக்கு நேராக பார்க்குறீங்க, அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களில் யாராவது பிரம்மா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? ஸோ பாபா சொல்கிறாரு, சிவபாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஞாபகம் இருக்குதா? நேரடியாக அவருக்கு முன்னாடி பர்சனலாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி உட்காந்துட்டு பிரம்மாலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா உங்களுடைய நிலைமை என்ன ஆகுன்றார் இல்லையா? ஏன்னா பிரம்மா மேலே நம்பிக்கை இல்லைன்னா அங்கே பேசுகிறது சிவபாபானே நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்போ துர்கதி தான் உங்களுக்கு அனுபவம் ஆகும். மனிதர்கள் கடவுளை கூப்பிடும் பொழுது அந்த தந்தையே இறை தந்தையேன்னு கூப்பிடும்போது இறை தந்தை அவங்க கூப்பிட்றத கேட்குறாரா?
விடுவிப்பவரே வான்னு கூப்பிடுறாங்க. எப்படி மேலிருந்தே விடுவிச்சுட்டு வரவங்கள. ஸோ மிக உயர்ந்த இந்த சங்கம யுகத்தில் தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் அவர் வரார். அப்படி இருக்கும்போது அவர் யார் உடம்புல வராரோ அவரையே நீங்கள் நிராகரிக்கிறீங்கன்னா இதை என்னன்னு சொல்கிறதுன்ற. ஸோ பிரம்மா பாபாவுடைய மகத்துவத்தை பாபா இன்றைக்கி முரளியில் சொல்கிறார் இல்லையா. ஏன்னா மாயாவுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. உங்களை ஒரு பைசாவுக்கு ஆக்காததில் நம்பர் 1 சக்தி படைத்தவள் இந்த மாயா. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் சில சென்டரில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி உருவானது தான் சங்கர் பட்டி இதெல்லாம். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள். அவங்க மற்றவங்க கிட்ட பாபா தான் எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தாரு, சரி மற்றவங்க கிட்ட அவங்க பாபா கொடுக்குற ஞானத்தை கொடுத்தாலும் ஏதோ பண்டிதர் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. மற்றவர்களுக்கு சொல்கிறாங்க சிவபாபா சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னும் பொழுது எப்படி அது? ஸோ அதனால தான் பாபா அடிக்கடி பண்டிதர் கதையை சொல்லுவார். யாரோ ஒரு தடவை ஒரு மோர் விற்கிற அம்மா வரலை. ஏன் வரலன்னும் போது அண்ணாண்ட நதியில் வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல்ட்டு வெள்ளம் வந்துச்சுன்னா என் பேரை சொல்லிட்டு நீ பாட்டுக்கு நடந்து வர வேண்டியதான், வெள்ளம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்த நாள் செம வெள்ளம், ஆனால் அந்த அம்மா வந்துடுச்சு. இவருக்கு ஆச்சரியம், எப்படிம்மா வந்தேன்னு கேட்குறார். உங்கள் பேரை சொல்லிகிட்டே இருந்தால் வந்துட்டேன். இவருக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை நிஜமாலே நம்ம பேரில் சக்தி இருக்குதோ அப்படின்னு நம்பிட்டு அவர் நடந்தால் விழுந்துட்டார். அதை தான் சொல்கிறாங்க, பண்டிதர் மாதிரி சொல்கிறதை கேட்டு பக்காவாயிடுறாங்க குழந்தைங்க, ஆனால் சொன்னவங்க ஃபெயில் ஆகிடுறாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லை. இப்போ விஷக்கடல்லேருந்து பார்க்கடலுக்கு பாபா நினைவுனால தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ இதை வைத்து தான் பக்தி மார்க்கத்தில் நிறைய கதைகள் உருவாக்கிட்டாங்க. ஸோ தன்னுடைய சிஷ்யர்கள்கிட்ட ராமா ராமான்னு ஜபிச்சா நீ நதியே கடந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பண்டிதர் சொன்னாராம். ஆனால் அந்த பேரை சொல்கிறதுனால அவர் தன்னுடைய சேமிப்பு கணக்கில் எதையும் சேர்க்கலை. ஆனால் அதை சீரியஸாக ஃபாலோ பண்ணவங்க கடந்து போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் தூய்மையாக இருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க எல்லோருக்கும். ஆனால் சொல்லிட்டு நீங்களே காமத்தில் விழுறீங்க அப்படின்னா என்ன தாக்கம் நீங்கள் பேசுகிறதுல மற்றவங்களில் ஏற்பட்டுடும்? நீங்கள் காமத்தை விடுங்கன்னு சொன்னால் நீங்களே விடலைன்னும் பொழுது சில இடங்களில் சிலர் இருக்கிறாங்க, அவங்க இந்த ஞானத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு அவங்கள விட முன்னாடி போயிடுறாங்க. ஏன்னா அதை சீரியஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் முக்கியம். சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஸோ யார் ரொம்ப சேவை செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக எல்லோராலையும் நேசிக்கப்படுவாங்க. மற்றபடி பண்டிதராக இருக்கக்கூடாது, அது பொய் இல்லையா? நீங்களும் அது மாதிரி இருந்து சேவை பண்ணணும். பண்டிதர் மாதிரி இருந்தால் யார் அவரை லவ் பண்ணுவாங்க? யார் உண்மையிலே பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அது அவங்க நடத்தையில் தெரியும். அதனால் அவங்கள எல்லோரும் நேசிப்பாங்க. நீங்கள் பாபாவை நினைக்கலன்றதும் உங்கள் நடத்தையில் தெரியும். கோபப்படுவீங்க, எரிஞ்சு விழுவீங்க, மற்றவங்களை பற்றி புறம் பேசுவீங்க, தெரிஞ்சிடும். ஸோ மாயா நல்ல மகாரதிகளை எல்லாம் விழுங்கிடுது. ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் கர்மாதீத்த நிலை அடையலை, அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் அம்மா சொல்லுவாங்க, இன்னும் நேற்று முரளியில் சொன்னாங்க இல்லையா,
தேவதை ஆகிட்டதான் நினச்சிடாதீங்க. ஆகிட்டு இருக்கிறோம். வந்த உடனே மாமாவை மகாலட்சுமின்னு சொல்லிட்டாரு. இவங்க தான் மகாலட்சுமின்னு சிவபாபா. என்ன பாபா, என்ன மாமா உங்களை லக்ஷ்மின்றாங்க? அப்படி கிடையாது, நான் அதை நம்பலை, ஆகிட்டு இருக்கிறேன். அப்போ தான் முயற்சி பண்ண முடியும். அதே தான் பாபா சொல்கிறார், கர்மாதித்த நிலை அடையலை அது வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வந்துக்கிட்டே தான் இருக்கும், எச்சரிக்கையாக இருங்க. ஸோ யுத்தத்திற்கான எல்லா ஏற்பாடும் ரெடியான பிறகே அந்த நிலை உருவாகுன்றார். அவர்களுடைய மனநிலை குண்டு போடுறதுக்கு தயாராகிறதுக்கும் நீங்கள் கர்மாதித்த நிலை அடையிறதுக்கும் அப்படியே ஒரே நேரத்தில் வருது பாருங்கள். நீங்கள் ஏற ஏற அவங்களுக்கும் உலகத்தை அழிக்கணுன்ற எண்ணம் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் யுத்தத்திற்கு அவங்க தயாராவாங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் கர்மாதித்த நிலையை அடைஞ்சிடுவீங்க. இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது. பிறகு யுத்தம் முடிஞ்சிடும். எதுக்காக ஆரம்பிச்சதோ அந்த வேலை முடிஞ்சிடும், உலகத்தை அழிச்சிடும். நீங்கள் மாற்றலாகி போயிடுவீங்க, சத்தியுகத்தில் பிறவி எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. முதல்ல ருத்ரமாலை உருவாகுது. அதாவது மேலே பரந்தாமத்தில் தான் ருத்ரமாலை, எல்லா ஆத்மாக்களும் அங்கே போயிடும். யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. இந்த உலகம் இப்போ மாறப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க இன்னும் 40,000 வருஷம் இந்த உலகம் தொடரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உலகம் உங்கள் எதிரியே உலக அழிவு இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இதை தெரிந்தவர்கள் நீங்கள் ரொம்ப சிறுபான்மையினராக இருக்கிறீங்க. தெரியாதவர்கள் தான் பெரும்பான்மையினராக மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் சொல்கிறத யார் நம்ப போகிறா இல்லையா? நம்ம யார் சொன்னாலும் எதை பற்றி பேசினாலும் எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கமெண்ட்டில். ஆனாலும் அதிலும் கொஞ்சம் பேர் நம்புவாங்க. அதுக்காக தான் ஞானத்தை கொடுக்கறது. ஸோ எப்போ உங்களுடைய வளர்ச்சி அதிகமாகுதோ அப்போ நிறைய பேர் உங்களுடைய யோக பலத்தினால ஈர்க்கப்படுவாங்க. ஸோ எந்த அளவிற்கு உங்களுக்குள்ளே இருந்து துருவை நீங்கள் அகற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சக்தியினால் நிரப்பப்படுவீங்க. ஸோ துருவை அகற்றுறதுனா இந்த விகாரங்கள், வீண் விஷயங்கள் எதுவுமே புத்தியில் இல்லாமல் முழுக்க முழுக்க பாபா சொர்க்கத்துக்கு போகிறேன், இந்த 2 நினைவு மட்டுமே இருக்கணும். அப்போ தான் அதை நேற்று சொல்லியிருந்தார் பாருங்க, சர்வசக்திவான் மாஸ்டர் சர்வசக்திவான் நான் நினைத்தாலே நீங்கள் நிரந்தர யோகியாக இருப்பீங்கன்றார். அப்பப்போ நான் மாஸ்டர் சர்வசக்திவான்றது அமிர்தவலை ஏந்திரிச்சோடனே எமர்ஜ் பண்ணுங்கன்றார். ஏன்னா ஒருத்தருடைய பதவி மறக்க மாட்டாங்க. நான் கலெக்டருன்றதை கலெக்டர் மறக்கிறாரா? முதல்வர், பிரதமர், ஜனாதிபதி யாரும் மறக்கிறது இல்லைல்ல. இருக்கிறதுலே மிக உயர்ந்த பதவி மாஸ்டர் சர்வசக்திவான்னா அதை நீங்கள் ஏன் மறக்கிறீங்க? அதை நினச்ச மாத்திரத்தில் மாயா ஓடி போயிடுன்றார். ஸோ அந்த நினைவு இருந்தாலே அழுக்கெல்லாம் நீங்கிடும், சக்தி நிரம்பியவராக ஆயிடுவீங்க. அனைத்தும் அறிந்தவர் கிடையாது பாபா. ஆனால் உங்களுடைய மனநிலை அவருக்கு தெரியும். அதாவது மனதுடைய ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் இருக்குது, தமோ பிரதானமா, தமோவா, ரஜோவா, சதோ பிரதானமா, இது தெரியும். ஏன்னா அப்பாவுக்கு குழந்தைகளுடைய மனநிலை தெரியாதா? ஸோ எல்லாருடைய மனநிலையும் தெரியும். நீங்கள் நினைக்கிற எண்ணம் கிடையாது, அந்த மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அது உங்கள் குணத்தில் வெளிப்படும், நடத்தையில் வெளிப்படும். ஸோ இப்போவே நீங்கள் கர்மாதித்த நிலை அடைய முடியாது. இப்போ கூட நீங்கள் ரொம்ப கொடூரமான தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கையாக இருங்கன்றார். ரொம்ப சீரியஸான தப்பெல்லாம் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றார். சில மகாரதிகள் கூட தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற விதம், நடந்துக்கிற விதம் எல்லாமே பிரத்யட்சமாக வெளியில் தெரியுது இல்லை. ஸோ அந்த பேச்சில் அகங்காரம் இருக்குதா இல்லையான்னு தெரியும் தானே. நீங்கள் உங்களுடைய நடத்தையை தெய்வீகமாக மாற்றணும்.
தேவதைகள் அனைத்து தெய்வீக குணங்களிலும் நிரம்பியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நீங்களும் அதே மாதிரி ஆகணும் இல்லை? ஏன்னா தேவதை ஆகிறது தான் உங்களுடைய லட்சியம். அப்போ தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக நீங்களும் ஆகணும் தானே. ஆனால் மாயை யாரையும் விட்டுறாது. உள்ளுக்குள்ளே இருக்கிற அசுர குணத்தை சொல்லுவாங்களே, ஏன்டா அவனே நோண்டிகிட்டு இருக்கிறேன்னு, இதே வேலை தான் மாயாவுக்கு. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை எப்படியா பாருங்கள், நம்ம ஒரு மனிதர்கள்கிட்ட அல்லது குழந்தைங்கள நோண்டுற மாதிரியே மாயா நம்மளை நோண்டுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம உஷாராயிடுவோம். மாயா யாரையும் விடுறது கிடையாது, எல்லாரும் தொட்டாச்சினிங்கியாக மாற்றிடுது. ஸோ 5 படிநிலைகள் இருக்குது இல்லையா? எப்போ நீங்கள் தேக உணர்வில் வர்றீங்களோ மேல் மாடியிலேருந்து விழுந்துடுறீங்க, 5வது மாடியிலேருந்து விழுறீங்க. 5 மாடி கட்டிடம் இது. இப்போல்லாம் மனிதர்கள் பல விதத்தில் தங்களை தாங்களே அழிச்சிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ 20வது மாடியிலேருந்து விழுந்தால் என்ன ஆச்சு? முடிஞ்சு போச்சு, ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு, தப்பிக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஸோ அதனால் அவங்க ஆஸ்பத்திரியில் போய் வலியை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சிலர் தனக்குத்தானே நெருப்பெல்லாம் வச்சுக்கிறாங்க, தீக்குளிக்கிறது. அது நிறைய நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி இது நடக்கும். ஸோ யாராவது அவங்கள காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வலிக்கும்ன்றார் இல்லையா? அந்த தீக்காயம் அப்படியே பயங்கர வலியை கொடுக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக அந்த மூஞ்சி அகோரமாக ஆகிடும். உடல் எரிஞ்ச உடனே ஆத்மா பறந்துடுது. அதனால தான் அவங்க தற்கொலை பண்ணுறாங்க. ஏன்னா மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தற்கொலை பண்ணுறதுனால நம்ம துக்கத்துலேருந்து விடுபட்டுடுவோம்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டால் எல்லாமே முடிஞ்சிச்சு, துக்கத்துலேருந்து தப்பிச்சாச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்போ கூட அட்டுல் சுபாஷ்ன்ற ஒருத்தர் மனைவி கொடுக்குற டார்ச்சர் தாங்காமல் மனைவி பொய் வழக்காக போட்டுட்டு இருந்ததுனால 1.5 மணி நேரம் வீடியோவை போட்டு வச்சுட்டு தற்கொலை பண்ணிட்டார், இந்த வலி தாங்க முடியாமல். சிலர் அந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணி உயிர் பிழைச்சிட்டாங்கன்னா ஆஸ்பத்திரியில் பயங்கர வலியை அனுபவிப்பாங்க. அது இல்லாட்டினாலும் நிறைய நோயினாலையும் அந்த மாதிரி வலியை அனுபவிக்கிறாங்க நிறைய பேர். டாக்டருக்கே தெரியுமா இவங்களால் இந்த வலியிலேருந்து தப்பிக்கவே முடியாது. சில நோய்கள்லாம் அப்படி இருக்குது இல்லையா? அப்போ பேசாமல் அவங்களுக்கு சாகிறதுக்கு மாத்திரை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தோணுமா டாக்டருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அது மிகப்பெரிய பாவம் அந்த மாதிரி மாத்திரை கொடுத்து சாகடிக்கிறதுன்னு தெரியும். ஆனால் அந்த மாதிரி மாத்திரை கொடுத்து சாகடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ சமீபமாக நியூஸில் கூட வந்தது, இழுத்துட்டு இருக்கிறாங்க அல்லது சொத்தின் காரணமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஸோ அந்த ஆத்மாவே சில சமயம் சொல்லுமா, இந்த வலியை தாங்கிறதுக்கு நான் சாகக்கூடாதா அப்படின்னு சொல்லுமா. ஆனால் யார் அவங்களுக்கு அந்த விடுதலை கொடுக்கறது? அது படுத்த படுக்கையாக இருக்குது, அது எப்படி சாகும்? இந்த உலகமே எல்லையற்ற துக்கம் நிரம்பிய உலகம். எல்லையற்ற சுகம் சொர்க்கத்தில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்துக்கு மீண்டும் போகிறீங்க. ஸோ அதனால் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறவரை நினைவு பண்ணணும். பாபா ஒரே தடவை இந்த சங்கமயுகத்தில் வரார். எப்போ இந்த உலகம் சொர்க்கமாக மாற வேண்டி இருக்குதோ அப்போ தான் வரார். பாபா சொல்கிறார், நான் எல்லா விதமான துக்கத்திலிருந்தும் உங்களை விடுவிச்சு புதிய தூய உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். அந்த தூய உலகத்தில் ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் செல்வம், உணவு எல்லாம் அளவற்று இருக்கும். அதை அனுபவிக்கக்கூடிய மக்கள் கம்மியாக இருப்பாங்க.
இங்கே மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, ஆனால் சாப்பாடு, செல்வம் எல்லாமே கம்மி, பற்றாக்குறை தான். நாம் அழுக்காகிடுறோம். அதனால தான் பதித்த பாவனா வான்னு கூப்பிடுறீங்க. ஆனால் நீங்கள் கூப்பிட்டது மகாகாலனை கூப்பிட்டீங்க. எல்லோரையும் இந்த அழுக்கான உலகத்திலிருந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் உணரலை கூப்பிடும்பொழுது. ஸோ கூப்பிட்டு பாபா வராமல் இருப்பாரா? கண்டிப்பாக வருவார். எல்லோரும் இறந்த பிறகு அமைதி இருக்கும். மனிதர்கள் அமைதியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது சாந்தி தாமத்தில் தான் இருக்கும். இத்தனை மனிதர்கள் இருக்கிற உலகத்தில் எப்படி அமைதி இருக்கும் இல்லையா? ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை இருந்தாலே டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 4-5 குடும்பம், அந்த கூட்டு குடும்பமெல்லாம் இருந்தால் என்ன ஆகுறது இல்லையா? தங்க யுகத்தில் சாந்தியும் சுகமும் இருக்கும். இந்த இரும்பு யுகத்தில் எத்தனை மதங்கள் இருக்குது. எப்போ இத்தனை மதங்களும் அழிந்து ஒரே ஒரு தர்மம் மட்டும் ஸ்தாபனை ஆகுதோ அப்போ தான் அமைதியும் ஆனந்தமும் இருக்கும். துக்கத்தின் கூக்குரலுக்கு பிறகு வெற்றியின் முழக்கம் கேட்கும். இன்னும் நீங்கள் முன்னேற எப்படி இந்த மரண வியாபாரம் சூடு பிடிக்குதுன்றதை பார்ப்பீங்கன்றார். திரும்புகிற பக்கமெல்லாம் இங்கே மரணம், அங்கே மரணம், இப்பயே அப்படி தானே இருக்குது இல்லையா? பாருங்கள், நீங்கள் முன்னேற அதை பார்ப்பீங்கன்றார். எப்படி அவங்கெல்லாம் கொல்லப்படுறாங்கன்ட்டு பாருங்கள். நான் பார்க்குறோம்ல, பாலஸ்தீனில் குழந்தைகள்லேருந்து எல்லாம் தினம் நூற்றுக்கணக்கில் இறந்துட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் இறக்குறாங்க உலகம் ஃபுல்லாக யுத்தத்தினாலே டெய்லியும். ஸோ எப்படியெல்லாம் கொல்லப்படுறாங்கன்னு பாருங்கள். ஸோ அணுகுண்டுனால நெருப்பு வருது. இன்னும் போக போக நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, உலகம் அழிய போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த உலக சக்கரம் கண்டிப்பாக சுற்றிக்கிட்டே இருக்கும். உலக அழிவும் நடந்தே தீரும் அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்குத்தான் பாபா இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து அந்த ஒரே தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். மற்ற எண்ணற்ற தர்மங்கள் எல்லாம் அழிய போகுது. ஆனால் இது கீதையில் சொல்லப்படலை. அப்படி இருக்கும்போது அந்த கீதையை படிக்கிறதுனால என்ன லாபம்? பிரளயம் வந்துடுச்சு, எல்லாமே தண்ணியினால் சூழப்பட்டுடுச்சு அப்படின்னு காட்டிட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் ஒன்றும் தண்ணியினால் மூழ்கப்படாது. ஏன்னா பாரதம் தூய்மையான அழிவற்ற கண்டம். அதிலும் அபுமலை இருக்குது பாருங்கள், இருக்கிறதுல உயர்ந்த தீர்த்த ஸ்தலம். கடவுளே வரார், அனைவருக்கும் அங்கேருந்து தான் சத்கதி கொடுக்கிறார். தில்வாலா கோயில் எவ்வளோ அற்புதமான நினைவார்த்தமாக இருக்குது, எவ்வளோ மகத்துவம் இருக்குது அந்த தில்வாலா கோயிலில். ஆனால் அதை கட்டினவங்களுக்கே அது தெரியாது. ஆனால் அதை கட்டுற அளவுக்காச்சும் அவங்க புத்திசாலியாக இருந்தாங்க. ஏன்னா துவாபர யுகத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் புத்திசாலி மக்கள் இருந்திருப்பாங்க தானே. இரும்பு யுகத்தில் தான் எல்லாம் தம பிரதானமாயிட்டாங்க. ஸோ இருப்பதிலேயே மிக உயர்ந்த கோயில் உலகத்திலேயே சொல்லணுன்னா அது தில்வாலா கோயில் தான்ற. ஆனால் அதை விட உயர்ந்த கோயில் ஒன்று இருக்குது. அது எது தெரியுமா? நீங்கள் உட்காந்துட்ருக்கிறீங்களே அதுதான், மதுபன் தான். உயிரோட்டமாக நீங்கள் உட்காந்துட்ருக்கிறீங்க இல்லையா? ஸோ தில்வாலா நினைவார்த்தம். பட் உயர்ந்த கோயிலுன்றது மதுபன் தான். ஏன்னா தேவதைகளாக ஆகிட்டுருக்குறீங்க உயிரோட்டமாக. அவங்க சொல்லுவாங்களே கைலாயம் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க சிவகணங்கள்னு, அது நடந்துட்டு இருக்கிறது மதுபனில். ஸோ அதுதான் இருப்பதிலே அனைத்தையும் விட உயர்ந்த தீர்த்த ஸ்தலம்னு பாபா சொல்கிறார். ஸோ தில்வாலா கோயில் உங்களுடைய ஜட நினைவார்த்தம். ஆனால் மதுபன்
உயிரோட்டமாகவே நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. ஸோ அதனால தான் இருக்கிறதுல மிக உயர்ந்த கோயிலுன்றது மதுபன் தான். ஆனால் இன்னும் நிறைய கோயில்கள் கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. பிறகு அந்த கோயில்கள் இடிக்கிறதுக்கான நேரம் வந்துடும். ஸோ ஒன்று இடிப்பாங்க அல்லது அதுவே இடிஞ்சு விழும், ஒட்டுமொத்தமாக மரணம் நடக்கும்ன்றார். அப்போ பாருங்கள், அப்போ தானாக இடிஞ்சு விழுதுன்னா அதில் நிறைய மரணம் நடக்குதுன்னா ஃபேமஸான கோயிலாக தானே இருக்கும். இல்லை பெரிய பெரிய எந்த கோயிலெல்லாம் லட்சக்கணக்கில் கூட்டம் போகுதோ அது இடிஞ்சதுனாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக நார்த் இந்தியா ஃப்ளட்டில் அது மாதிரி ஒரு சிவன் கோயிலே உள்ளே போயிடுச்சு. மகாபாரத யுத்தத்தில் எல்லோருமே அழிந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. பாபா சங்கமயுகத்தில் வரார். அந்த யுத்தத்திற்கு முன்னாடி வந்து இந்த ஞானத்தை கொடுப்பார். அப்போ கண்டிப்பாக அவருக்கு ஒரு ரதம் வேணும் தானே. ஸோ அதனால தான் ரதத்தில் வந்து கீதா உபதேசம் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க கிருஷ்ணர். அது வரைக்கும் உபதேசம் பண்ணுற மாதிரியே இருக்காது பாருங்கள். அவர் தனியாக ஒரு ரதம் எடுத்து உபதேசம் பண்ணுறார். ஸோ ஆத்மா உடலுக்குள்ளே பிரவேசமான பிறகு தான் அசைவே இருக்கும். தாயின் கர்ப்பத்திலே கூட எப்போ ஆத்மா உடம்பை விட்டு போயிடுதோ அவ்வளோதான், உடம்புல அசைவு இருக்காது, ஜடமாகிடுது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகிடணும், இங்கேயே ஆகிட்டு போகணும். அப்போ தான் அங்கே போய் அந்த உடல் கிடைக்கும். லக்ஷ்மி நாராயணனுக்குள்ள இருந்த அந்த தெய்வீக குணமும் உங்களுக்கு இருக்கணும். இந்த விளையாட்டை இப்போ தான் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். மிக அற்புதமான விளையாட்டு. பாபாவே உட்கார்ந்து இந்த விளையாட்டுடைய நாடகத்துடைய மகத்துவத்தை புரிய வைக்கிறார். ஏன்னா அவர் தானே ஞானக்கடல், மனித சிருஷ்டி மரத்தின் விதை. அவர் தான் வந்து சிருஷ்டி மரத்துடைய முழு ஞானத்தை கொடுக்கிறார். இதில் என்ன நடந்துச்சு, எவ்வளவு காலம் உங்களுடைய பாகத்தை நடிச்சிங்க, எல்லாத்தையும் பாபா கொடுக்கிறார். அரை கல்பமாக தெய்வீக ராஜ்யம்தான் இருந்தது சொர்க்கத்தில். அடுத்த அரை கல்பம் அசுர ராஜ்யங்கள் இந்த நரகத்தில் இருக்குது. நல்ல நல்ல குழந்தைங்க இந்த ஞான கருத்துக்களை தங்களுடைய புத்தியில் எப்போவுமே வச்சுருப்பாங்க. பாபா உங்கள் எல்லோரையும் அவருக்கு சமமான ஆசிரியர்களாக மாற்றுறார். ஆசிரியர்களையும் வரிசைக்கிரமம் இருக்குது. சிலர் ஆசிரியர்களாகி பிறகு கெட்டு போயிடுறாங்க இல்லையா. ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்கிற அளவுக்கு பக்காவாகியும் கெட்டு போயிடுறாங்க. நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுத்துட்டு அவங்க முடிஞ்சு போயிடுறாங்க, பாபா விட்டு போயிடுறாங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு விதவிதமான சமஸ்காரம் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே சின்ன குழந்தைன்றது முதல்ல பாபா குழந்தை ஆகும்பொழுது சின்ன குழந்தை, எல்லாருமே வயசில் சின்ன குழந்தைன்னு அர்த்தம் இல்லை, பாபா ஞானத்தில் சின்னவங்க. ஸோ அப்போ வெளியிலேருந்து வெவ்வேறு சமஸ்காரத்தில் வந்திருப்பாங்க இல்லையா. பாபா புரிய வைக்கிறாரு, இந்த ஞானத்தை துல்லியமாக யார் புரிஞ்சிக்கலையோ, தன்னுடைய நடத்தையை யார் மாற்றிக்கலையோ, அவங்க மற்றவர்களை துக்கமாக்குறதுக்கு கருவியாயிடுறாங்க. ஸோ அதனால தான் வேதங்களில் கூட எப்படி அசுரர்கள் தேவதைகள் குழுவில் மாறு வேடத்தில் ரகசியமாக வந்து உட்கார்ந்துக்கிறாங்க அப்படின்னு காட்டப்படுது. அப்படின்னு அர்த்தம், சென்டரில் அசுர குணமுள்ளவர்கள் வந்து கேட்குறாங்க. பிறகு விட்டுட்டு போய் துரோகிகளாகி பல பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் இப்போ ஆந்திரா தெலுங்கானாவில் நடந்துட்டு இருக்கிறது. ஒரு சகோதரி நார்த் இந்தியாவில் ஏதோ சங்கர் பார்ட்டிக்கு போய் அங்கே யாரோ அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்குது. அது சங்கர் பார்ட்டியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பிரம்மகுமாரி ஞானத்தை தானே அவங்களும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க பிரம்மகுமாரிகளை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்களே, அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக ஒரு மாதம் டிவி ஃபுல்லாக இதுதான் ஹாட் நியூஸே. சந்திரபாபு நாயுடே வந்து முதல்வரே வந்து சொல்கிறார், அப்படி கிடையாது, எங்களுக்கு தெரியும் அந்த இயக்கத்தை பற்றின்னு சொல்கிற அளவுக்கு முதல்வரே தலையிடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு துரோகியாக மாறி இருக்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும்ன்றார். எப்போ 1969க்கு முன்னாடி வந்த முரளியில் பாபா சொல்லியிருக்கிறார். இப்போ 2024 நடக்குது பாருங்கள். ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைக்கு தடை போடுறாங்க, சொர்க்கத்தை உருவாக்குறதுல தடை போடுறாங்க. அதுதான் ராவணன் இவங்க போடுற அந்த பாலத்தை இடிச்சிட்டு போயிடுவோம். சீதையை மீட்கிறதுக்காக கடல் மேலே பாலம் போடுவாங்க இல்லையா, அதை புயல் சூறாவளியை அனுப்பி இடிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி இவங்க தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகிய நீங்களோ அமைதி மற்றும் ஆனந்தத்தின் ஸ்தம்பம், டவர் ஆஃப் பீஸ், டவர் ஆஃப் ஹாப்பினஸ். இதுதான் உண்மையில் இரட்டை கோபுரம். அங்கே அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் இடித்தாங்கன்னாங்க இல்லையா, உண்மையான இரட்டை கோபுரம் அமைதி மற்றும் ஆனந்தம். அது இடிஞ்சதுனால தான் அங்கேயும் இடிக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப ராயலானவர்கள், உங்களை விட ராயலானவர்கள் இப்போ உலகத்திலே யாரும் கிடையாது. பாபா எந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்களா. நீங்கள் எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைகளாக இருக்கிறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் மற்றவர்களோட அவ்வளவு இனிமையாக பேசணுன்றார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஞானம் அற்புதமான ஞானமாக இருந்தாலும் அது சொல்கிற விதம் ரொம்ப இனிமையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா கடைசியில் அது ஞாபகம் வரும். துக்கம் கொடுத்தோமே, இதனால் என் பதவி போச்சே அப்படின்னு ஞாபகம் வரும். பிறகு அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாகிடும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கிறதன் மூலமாக தான் நம்ம பாபா வெளிப்படுத்த முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக சேவை செய்கிறவங்களுக்கெல்லாம், யாருக்கும் நீங்கள் உங்களால் சேவை செய்ய முடியாட்டினாலும் பரவாயில்ல, கோபப்படக்கூடாது, துக்கம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அந்த ஆந்திராவில் ஒரு அரசியல்வாதி பிரம்மகுமாரி சென்டருக்குள்ளே போய் அவனும் அன்பாக தான் கேட்குறான் ஃபஸ்ட்டு. இவங்க 1 மணி நேரம் பேசாமலே இருக்கும்போது அவங்க கோபமாயிடுறாங்க. ஸோ பதில் தெரியாட்டினாலும் பரவாயில்ல, அமைதியாக இருந்துடலான்ட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ அதுவும் ஒரு விதத்தில், ஏன்னா அவங்க கோபப்பட்டால் இன்னும், ஏன்னா கேமராவோடு போயிருக்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த கேமரா பார்க்கும்போது பயந்துட்டு தான் இருப்பாங்க. மேபி அவங்க நிஜத்தில் அப்படி இல்லாதவங்களாக கூட இருக்கலாம். குறைஞ்சபட்சம் மற்றவங்கக்கிட்டையாவது நம்ம மானத்தை வாங்கிக்காமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இல்லைன்னா கடைசி நேரத்தில் மற்றவங்கக்கிட்டன்னு இல்லை, நீங்கள் தனியாக கோபப்பட்டீங்கன்னா கூட கடைசியில் அது ஞாபகம் வரும்ன்றார். அதற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியதாகிடும். ஸோ பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, நீயா நானா வா பார்த்துடலான்ட்டு. ஸோ அப்போ மாற்றி மாற்றி துக்கம் தானே கொடுக்குறாங்க. அவன் பக்கத்தில் தப்பு பண்ணுறவங்க கூட ஏதோ ஒரு நியாயத்தை வச்சுருக்கிறான். அது நமக்கு புரிஞ்சிக்க முடியல. மொத்தத்தில் நம்ம விலகி, அவனுக்கும் நம்ம துக்கம் கொடுக்க தேவையில்லைன்ட்டு விலகி போயிடுறது தான் பெட்டர். ஏன்னா இப்போ வீட்டுக்கு போக போகிறோம், இங்கேயா இருக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நீ எடுத்துக்கிறியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, அதை வேறு தலையில் தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டம் அப்படின்ட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டியது தான். சில குழந்தைங்களுக்கு சூக்ஷ்மவதனத்தில் பிரம்மா பாபாவுடைய காட்சி கிடைக்கிது. நீங்களும் சூக்ஷ்மவதனவாசியாக ஆகணும். ஸோ அதுக்கு இப்போவே நீங்கள் மூவி ஸ்டேஜில் இருக்கிற பயிற்சி பண்ணணும். இப்போ சினிமாவில் மூவின்றாங்க இல்லையா, அது ஆக்சுவலாக தப்பு. டாக்கீஸ்ன்னு தேட்டருக்கு பேரெல்லாம் இருக்கும். பழைய தேட்டருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்கீஸ்னு இருக்கும். அதுதான் கரெக்டான பேர். டாக்கி தான் சத்தம். மூவின்றது ஊமை படம் தான், வெறும் அசைவு மட்டும் இருக்கிறது. அப்போ வச்ச பேர் மூவின்றது. இன்னமும் மூவின்றது ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ மூவி நிலையில் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியாக வெறும் அசைவின் மூலமாக மட்டுமே. பட்டியிலெல்லாம் பார்த்திங்கன்னா பேசாமலே இருப்பாங்க, அசைவின் மூலமாகவே சில இடங்களில் சைகை கொடுப்பாங்க. அப்படியே பேசினாலும் அப்படியே பாபா பேசுவார் இல்லையா, ரகசியம் பேசுகிற மாதிரி அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த பேசுகிறது கூட மற்றவர்களுடைய அமைதியை கெடுக்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த பயிற்சி பண்ணணும். நீங்கள் சத்தம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பொதுவாகவே நீங்கள் ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப ரொம்ப இனிமையாகவும் பேசணும்.
அந்த கம்மியான வார்த்தையும் இனிமையாக இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது தான் நீங்கள் அமைதி ஸ்தம்பங்களாக ஆக முடியும். அப்போ தான் உங்கள் கிட்ட வந்தாலே அவங்களுக்கு அமைதி ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு கடவுளே நடத்துகிறார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு நடத்தணும் இல்லையா? கடவுள்கிட்ட ஞானத்தை எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளே வச்சுக்கிறதுக்காக இல்லை, அதை ப்ராக்டிஸ் பண்ணி மற்றவர்களுக்கும் நடத்தி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்காக. பக்தி மார்க்கம் டாக்கி மார்க்கம் இல்லையா? டாக்கினா என்ன அர்த்தம்? பேசிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த உலகமே பேசிக்கிட்டே இருக்கிற உலகம் தானே. ஆனால் நீங்கள் இப்போ அமைதியாக இருக்கணும். ஏன்னா பரந்தாமம் அது சுயநினைவில்லாத அமைதி. பட் சூக்ஷ்மவதனத்தில் போய் நீங்கள் ஃபரிஸ்தாவாக இருக்கும்போது எந்த நினைவும் இல்லாமல் சக்தி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதை இப்போவே இந்த உடம்புல இருந்துக்கிட்டே பயிற்சி பண்ணுங்கன்றார். நல்லது. ஸோ இனிமையான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஸோ ஒருவரோடு ஒருவர் ரொம்ப ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப ரொம்ப ராயலாகவும் பழகணும். ஸோ சாந்தி மற்றும் சுகஸ்தம்பங்கள், டவர் ஆஃப் பீஸ், டவர் ஆஃப் ஹாப்பினஸ் ஆகணும் அப்படின்னா ரொம்ப கம்மியாகவும் இனிமையாகவும் பேசுங்க. ஸோ மூவியாக இருக்கிற பயிற்சி பண்ணுங்கள். வெறும் அசைவு தான் இருக்கணுமே தவிர வார்த்தை இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு பேசுகிறத கட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம தாத்தா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க. பாட்டி பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, தாத்தா பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சமயமாக இந்த 2 ஜென்ரேஷனாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறது இப்போ ரொம்ப ஆயிடுச்சு. இவங்க பேசுறது பார்த்தாதான் டிவி வேறு போட்டு வச்சுடுறது. அப்படி ஆயிடுச்சு, அவ்வளோ அடிமை ஆயிட்டாங்க. நம்முடைய நடத்தையை தெய்வீகம். இப்போ நிறைய பேருக்கு இந்த சத்தம் கேட்காமலே சரண்டர் ஆகிடுறாங்க. சரண்டர் ஆகிற பிரதர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் வீட்டுக்கு போனாலே அன்ஈஸியாக ஃபீல் ஆகும். தங்கவே மாட்டார், டக்குன்னு வந்துடுவார். அங்கே இருந்தாலே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குதுன்ட்டு அந்த வைப்ரேஷன். ஸோ உங்களுடைய நடத்தையை தெய்வீகமாக ஆக்கிக்கணும். தொட்டா செடிங்கி செடி மாதிரி தொட்டதுக்கெல்லாம் கோபப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கர்மாதித்த நிலை அடைஞ்சாதான் உங்களுக்கு சேஃப்டி. நிர்விகாரிகளாகி மற்றவர்களையும் நிர்விகாரிகளாக்குற சேவையும் நீங்கள் பண்ணணும். செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். தூய்மையான அன்புனால பாலனை செய்து அனைவரையும் அன்பின் கயிறால் கட்டி போடக்கூடிய மாஸ்டர் அன்பு கடலாகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்போ அன்பு கடலும் அன்பு நதிகளும் சந்திக்குதோ அந்த சந்திப்பு ஏற்படுற நேரம் தான் இந்த சங்கமயுகம் இல்லையா? அப்போ இந்த நதிகள் கூட மாஸ்டர் அன்பு கடலாக மாறிடுது, பாபாவுக்கு சமமாக ஆகிடுது. இந்த கடலில் நதி கலந்த உடனே என்ன ஆகிடும்? நதியும் கடலாக தானே மாறிடும். நதியுடைய தன்மையே இருக்காது, கடலுடைய தன்மை ஆகிடும். ஸோ அப்படி நீங்கள் பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடலாக மாறிடுவீங்க அவருடைய சந்திப்பிலேயே இருந்தீங்கன்னா. அப்போ அந்த அன்பை அனுபவம் செய்கிறதுனால உலக ஆத்மாக்கள் உங்கள் நெருக்கத்தில் தானாகவே ஈர்க்கப்பட்டு வருவாங்க. ஏன்னா இந்த ஈஸ்வரிய குடும்பத்தினால கொடுக்கப்படுற அந்த தூய்மையான அன்பின் பாலனை இருக்குது பாருங்கள், அது காந்தம் மாதிரி வேலை செய்யுன்றார். எல்லாரையும் தன் பக்கம் பிடிச்சி இழுக்கும். ஸோ இந்த ஈஸ்வரிய அன்பு எல்லோரையும் சகயோகியாக்கி அன்பின் கயிறுனால் கட்டி போட்டு எல்லோரையும் முன்னேற வைக்கும்ன்றார். இப்போ அன்புன்ற கயிறுனால எல்லாரையும் கட்டி போட சொல்கிறார். ஸோ எல்லோரையும் சகயோகி ஒத்துழைப்பு கொடுக்குறவங்களாக்கி அவங்களையும் முன்னேற வைப்பீங்க, சேவையும் முன்னேறி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மகா மந்திரம் என்ன? அன்பு தான். ஒரு சென்டரில் இன்சார்ஜ் பிரதரோ சிஸ்டரோ அன்பாக இருந்தால் சேவை ஓஹோன்னு நடக்கும். கூப்பிடவே தேவை, தானாக வருவாங்க. சென்டரே கதின்னு இருப்பாங்க. சிடுமுஞ்சாக இருந்தால் தெரிச்சடிச்சு ஓடிடுவாங்க.
ஸோ அன்பு தான் இங்கே பேசுகிறது. ஸ்லோகன்: தெய்வீக குணங்கள், எண்ணங்கள் இல்லையா, தெய்வீக எண்ணங்கள், இனிமையான வார்த்தைகள், தெய்வீக சக்திகள், இதெல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சேர்க்கணும்னு என்ன, அதை பற்றி சிந்தனையிலேயே மூழ்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி வார்த்தையை மட்டுமே பேச பேச அது சேமிப்பாகுது. அப்போ என்ன ஆகும்னா, அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேறுவதற்கான உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதேமாரி நேரமும் வீணாக்கக்கூடாது. ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்த சேமிப்பாகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கு சம்பூர்ணம் அடைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அது உதவி பண்ணும் இல்லையா. எண்ணத்தை எல்லாம் தேவையில்லாத விஷயத்தை நினைக்கிறதோ, தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறதோ, தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்கிறதோ, அசுர குணங்களோ வெளிப்படுத்தாமல் இருந்தீங்க, தெய்வீக குணத்தை மட்டுமே மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முன்னேறுவதற்கு உதவி செய்யும். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.